கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார். உங்களை தலை குனிய விட மாட்டார். யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஜெயம் நிச்சயமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஜெயம் கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? கிடையாது. நாம யுத்தம் பண்ணாதான் நம்ம யோசிக்கணும், தோல்வி வருமா வெற்றி வருமா. கர்த்தர் வானத்தையும் பூமியை படைச்ச கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் பண்ணும்போது எனக்கு முழுசாக ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக, முழு வெற்றியை கர்த்தர் கொடுப்பாரு. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது. எல்லா துதியும் கன மகிமையும் அவருடையது. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? ஜப சத்தம் நம்முடையதாக இருக்க வேண்டும், துதி சத்தம் நம்மளுடையதாக இருக்க வேண்டும், ஆராதிக்கிற சத்தம் நம்முடையதாக இருக்க வேண்டும். அது யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கரங்கள் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.